ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்தை பக்கம் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த், கார்த்திக், சத்யராஜ், பிரபு, இந்த மேலே டாப் 2 பேர்கிட்டையும் பண்ணதே கிடையாது. இந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு அது ரொம்ப அதிகமாக நான் கான்சென்ட்ரேட்டும் பண்ணலை. அதில் முடிஞ்ச வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மை வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணதுனால லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, வரப்போது வரட்டும் அப்படின்னு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் பிடிக்கும், ஆனால் அதை விட அதிகமாக ஜெய்சங்கர் பிடிக்கும். அவர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் பேர் வேறு வாங்கினார். எந்த பெரிய டைரக்டரையும் நான் போய் பார்த்ததே கிடையாது. அதிகமாக 1-2 பேர்கிட்ட போனேன். கிடைச்ச அனுபவங்கள் கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் நம்மளோட சுயமரியாதைக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு நமக்கு வரணும்னு இருந்ததுன்னா வரும். வெயில் வில்லனா, அதுவும் வில்லன். பரியேறும் பெருமாளில் வந்த ஒரு பாப்புலாரிட்டி அப்பவே கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் இந்த சோஷியல் மீடியா அது இது இல்லாததுனால அப்போ கம்மியாக இருந்ததுனால அதனோட வீரியம் பெருசாக தெரியல. ஸோ இது வரைக்கும் எத்தனை படங்கள் பண்ணியிருப்பீங்க? நான் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். இந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்தை பக்கம் பண்ணியிருப்பேன். 100 படங்களுக்கு மேலே. ஓகே, யார் கூடலாம் இப்போ ஸ்டண்ட் குரூப்ல இருக்கிறாங்கன்னும் போது இருக்கக்கூடிய எல்லா டாப் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். விஜயகாந்த், ஓரளவுக்கு கார்த்திக், சத்யராஜ், பிரபு, இந்த மேலே டாப் 2 பேர்கிட்டையும் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு படம் கூட உங்களுக்கு நான் முயற்சி பண்ணல, இது வரலையான்னு எனக்கு தெரியல. வரல, நான் அதை பற்றி பெருசாகவும் எடுத்துக்கல. ஏன்னா ஒரு விதத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு அது ரொம்ப அதிகமாக நான் கான்சென்ட்ரேட்டும் பண்ணலை. அதில் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மை வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணதுனால லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, வரப்போது வரட்டும் அப்படின்னு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ படத்துக்கான வாய்ப்பு நீங்கள் கேட்டு போனதே கிடையாது? எல்லார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணுவேன். எதுக்குன்னு சில பேர் அலைவாங்க. அந்த மாதிரி மெனக்கடலே கிடையாது. ஓகே, பட் என்ன ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்ற அந்த ஆசை மட்டும் இருந்தது உங்களுக்கு? ஆசை இல்லை, வெறியே இருந்தது. எப்பத்துல இருந்தது? சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. சின்னதுல நீங்க அப்ப நினைச்சீங்க? எனக்கு எல்லாரும் சொல்றதா நானும் சொல்ல போறேன். எம்ஜிஆர் பிடிக்கும், ஆனால் அதை விட அதிகமாக ஜெய்சங்கர் பிடிக்கும். ஏன் தெரியும்? ஃபைட் சீக்வென்ஸ் அதுதான். அவர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் பேர் வேறு வாங்கினார். ஆனால் அந்த ஒரு இது அது இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அவங்க முன்னாடி நிற்கிறேன். அது எந்த அளவுக்கு வந்திருக்காங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்காக ஓகே இப்போ ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணல, ஆனால் ஆர்டிஸ்ட்க்குன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது தனியாக ட்ரை பண்ணீங்களா? ஸ்டண்ட் மூலமாக தெரிஞ்ச எல்லா கம்பெனிலையுமே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட எப்போவுமே ஒரு கான்டாக்டில் இருப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற அந்த சோப் டப்பா ஃபோன் இல்லை, அதான் மொபைல் ஃபோன். அதனால் அப்போ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சைக்கிள் இல்லை ஸ்கூட்டர் வந்ததுக்கப்புறம் ஸ்கூட்டர் இப்படி எல்லாரையும் போய் பார்ப்பேன். எந்த பெரிய டைரக்டரையும் நான் போய் பார்த்ததே கிடையாது. அதிகமாக 1-2 பேர்கிட்ட போனேன். கிடைச்ச அனுபவங்கள் கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் நம்மளோட சுயமரியாதைக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு நமக்கு வரணும்னு இருந்ததுன்னா வரும், வரலன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். வந்துச்சு. நீங்கள் அப்படி தனியாக ஆர்டிஸ்டாக ஸ்டண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு தனியாக நடித்த படம் எது? வெயில். வில்லனா, அதுவும் வில்லன். எடுத்ததும் வில்லனா வந்ததுன்னு ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அதுவும் ஃபீல் பண்ணல. இது லேட்டு, சரி ரைட் வந்துட்டு போட்டேன் அப்படின்னு தான் விட்டேனே தவிர இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு கொடுத்தாங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. எப்போ வரணும்னு இருந்துச்சோ அப்போ வரும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமையான நம்பிக்கை இருக்கிறாள். அதனால் சரி வந்துச்சு, வந்தபோது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோமே அப்படின்னு. ஓகே, ஸோ வசந்த பாலன் அவங்களுடைய டைரக்ஷனில் ஒரு ஒன் ஆஃப் த வில்லனா படத்தில் சூப்பராக அந்த படத்தில் எனக்கு என்னவா நடிக்க போறேன்னு தெரியாது. தெரியாமே தான் போனேன். அதை சொல்லலை. இதோட வேடிக்கை கூப்பிட்டாரு, போய் பார்த்தேன். ஆனால் அதுக்கும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. என்னோட கராட்டே மூமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு கூப்பிட்டார். நைட் 8 மணிக்கு கொஞ்சம் உட்காருங்கன்ட்டு போனாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் உள்ளே வர்றாரு. கையில் ஒரு சிஸ்டர்ஸ். சார், நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னா தான் அந்த படத்தில் உங்களுக்கு சான்ஸ். சரி, பெண் கண்ணை மூடிக்கிட்டேன்.
ஹேர் கட் பண்ணாங்க. என்னவா இருக்குன்னு கண்ணாடி கூட காட்டல. சரி ஏதோ ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க போட்டுக்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். நேராக வீட்டுக்கு போனால் என்ன என் ஒய்ஃபுக்கோ என் டாக்டருக்கோ எனக்கு அடையாளமே தெரில. நான் தான் என்னது இது அறவட்டை அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் படத்தில் அந்த முன்னாள் பாதி முன்னாடி சர்ச்சை மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் வந்து இன்னைக்கு பரியேறும் பெருமாளில் வந்த ஒரு பாப்புலாரிட்டி அப்பவே கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் வந்து இந்த சோஷியல் மீடியா அது இது இல்லாததுனால அப்போ கம்மியாக இருந்ததுனால அதனோட வீரியம் பெருசாக தெரியல. பட் அதுக்கப்புறமும் நான் சில படங்கள் பண்ணேன். பட் அதுக்குள்ளே என்னோட அதர் ப்ரொஃபஷன் கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால ரொம்ப நானும் பெருசாக அது மெனக்கட்டலை. ஓகே. ஸோ சினிமாவை தவிர்த்து சினிமா தான் இப்போ முழு நேரம் அப்படின்னு இருக்கிறீங்களா, இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதர் ப்ரொஃபஷன்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களா? இதை கொஞ்சம் தெரியாதனமாக கொஞ்சம் வக்கீலுக்கு படிச்சிட்டீங்க. அதுவும் கொஞ்சம் லேட்டாக தான் படித்தேன். ஒரு வீம்புக்கு படித்தது தான். ஓகே. அதனால் வந்து 1995 சட்டம் ஃபுல்லாக சட்ட படிப்பு, அதில் மேலே எம்எல், அதுக்கு மேலே கொஞ்சம் பிஹெச்டி உள்ளே போயிட்டு அந்த அந்த மாதிரிலாம் உள்ளே நுழைஞ்சிட்டு ப்ளஸ் கொஞ்சம் டீச்சிங்லேயும் இருந்தேன். டீச்சிங்கில் இப்போவும் இருக்கேன் ஓரளவுக்கு. அதனால வந்து சினிமாவை பேலன்ஸ்டாகவே கொண்டு வரேன் நான். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கமாக இறங்கலை, அந்த சைடும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. எதுக்குமே தேடி போகிறது கிடையாது. கேஸ் வரணும்னு தேடி போகிறது இல்லை, காசு வரணும்னு தேடி போகிறது இல்லை.